சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். இன்று மே 14, 2026 காலை முதல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகை மீண்டும் ஒரு போர்க்களமாக மாறியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பதன் பின்னணி மற்றும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ள அந்த பழைய கசப்பான நினைவுகள், அதனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். முதலாவதாக இன்று காலை என்ன தெரியுமா நடந்தது? அதிலிருந்து நேற்று தமிழக சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சியின் விப்புத்தரவை மீறி CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையிலான சுமார் 30 MLA-க்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதுவே மிகப்பெரிய அளவுக்கு முதலாவது பிரச்சனையாக இது கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த துரோகத்தை ஈடுகட்ட இன்று காலை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையை கூட்டத்தை கூட்டினார். ஆனால் அதே ஒரு நேரத்தில் நீக்கப்பட்ட CV சண்முகம் மற்றும் வேலுமணி ஆதரவாளர்கள் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றதால் பெரும் மோதலானது வெடித்தது. இரு தரப்புக்கும் இடையே கல்வீச்சு மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நிலைமையை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான போலீசார் அலுவலகத்தை சுற்றி குவிக்கவும் பட்டனராம். இந்த ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் மிகவும் வேகமாகவே பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக இந்த ஒரு பிளவானது ஏற்படும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பிளவானது ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இதனை கண்முன் வந்து சென்ற அந்த பழைய சம்பவம் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த நடந்த மோதல் அதிமுக தொண்டர்களுக்கு ஜூலை 11, 2022 அன்று நடந்த வன்முறையை அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது போல அனைவருக்கும் தெரிகிறது. அன்று 2022 எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இடையே தலைமை போட்டி உச்சத்தில் இருந்தபோது இதே ராணிப்பேட்டை அலுவலகத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன. ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். இறுதியாக அரசு அலுவலகத்தை பூட்டி சீலும் வைக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு நேரத்தில் வைக்கப்பட்டது. அதே போல இந்த ஒரு நேரத்தில் அன்று OPS இருந்த இடத்தில் இன்று CV சண்முகம் மற்றும் வேலுமணி இருக்கிறார்கள். மீண்டும் அலுவலகத்தை கைப்பற்றும் போராட்டமும் அதை தடுக்க EPS தரப்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் பழைய பழிவாங்கல்களை நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறது என்று அனைவராலும் பார்க்கப்பட்டும் தாங்க இருக்கிறது. பரபரப்பான முக்கியமான காரணங்கள் என்னன்னா, அதிமுகவில் இந்த தீயாய் பரவக்கூடிய சூழலுக்கு 3 முக்கியமான காரணங்கள். ஒன்று, நிர்வாகத்தில் ஒரு பிளவு. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி தலைவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து இன்று காலை நீக்கிவிட்டார். இதுவே முதன்மையான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இரண்டாவது, கட்சி பெயர் மற்றும் சின்னங்கள் நீக்கப்பட்ட எங்களை அலுவலகத்திற்குள் வரவிடாமல் தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என CV சண்முகம் தரப்பு வாதிடுவது மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்திற்கு இது வழிவகுக்கவும் செய்யும் என்றும் அனைவராலும் பார்க்கவும் பட்டது. அடுத்ததா, தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் ஃபேக்டர். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தங்களுடைய தற்காத்து கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு தரப்பினருக்கும் திராவிட அடையாளத்தை காக்க நினைக்கும் EPS தரப்பினருக்கும் இடையிலான இந்த சித்தாந்த மோதலை இதற்கான முக்கியமான காரணங்களாக இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் நடக்கப் போவது என்ன என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். தற்போது அதிமுக தலைமை அலுவலகம் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ராயப்பேட்டை பகுதி முழுவதும் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. சபாநாயகரிடம் அளிக்கப்பட்டுள்ள இந்த தகுதி நீக்க மனு மற்றும் CV சண்முகம் தரப்பின் சட்ட ரீதியான பதில் ஆகியவை பொறுத்தே கட்சியின் எதிர்காலம் அமையும் என்றும் அனைவராலும் பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூறினார். ஆனால் நம்ம காத்திருந்து காணலாம் இனிமேல் நடக்கப் போவது என்ன. அதிமுகவில் பிளவு ஏற்படுமா, இல்லை என்றால் இந்த பிரச்சனை அப்படியே முடிந்து விடுமா, அடுத்து என்ன நடக்கப் போகிறது, விஜய் அவர்கள் இதற்கு என்ன கூறப்போகிறார் என்பதை நாம் காத்திருந்து காணலாம். உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் தெளிவாக கூறவும். நன்றி.